பகுதியான இந்த பந்தய சாலையிலே செல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு கனவு இருந்தது. உயிரெழுத்துக்களை இவ்வளவு அழகாக பதித்து வைத்திருக்கிறார்களே என்று மிக பெருமையோடு நினைத்து கொள்வேன். அந்த உயிரெழுத்துக்களுக்கு இன்று உயிர் கொடுத்திருக்கிறோம். திருக்குறளாகவே வாழ்ந்து வருகிற பெருமகன் அன்வர் பாஷா ஐயா அவர்கள் இன்று காலையிலே அவரோடு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டோம்னா ஒவ்வொரு உயிரெழுத்தின் முன்னால் நின்றும் அந்த எழுத்திலே தொடங்குகிற ஒரு அருமையான திருக்குறளும் அதற்கு ஒரு புதுமையான விளக்கமும் சொல்வதற்கு ஐயாவால் மட்டுமே முடியும் என்பது என்னுடைய அனுபவம் மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த வயதில் இந்த அனுபவத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆழமான கருத்தை பதிவிடுகிற ஒரு சந்தர்ப்பம் ஐயா அவர்களால் இன்றைக்கு கிடைத்திருக்கிறதை பெருமகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறேன். திருக்குறள் ஆய்வுக் கழகத்திலே இப்படிப்பட்ட புதிய சிந்தனைகளுக்கெல்லாம் புது வடிவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். வேகமாக வளர்ந்து வருகிற இன்றைய இளைஞர்களிடத்தில் இருக்கிற இந்த இயந்திரமயமான உலகத்திலே தமிழை, திருக்குறளை இப்படியெல்லாம் எளிமைப்படுத்தலாம், சென்று சேர்த்தலாம் என்கிற ஒரு ஆழமான கருத்தை இந்த காணொளி மூலமாக ஐயா அவர்கள் பதித்திருக்கிறார்கள். இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, நமது நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகளாகிய அளவிலே தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ. அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்று ஒரு அருமையான நாள், அருமையான திங்கள், ஞாயிற்று, அருமையான கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் எங்களுக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சி பெருகும் நாளாக அமையும் என்று நாங்கள் சிறிதும் எண்ணி பார்க்கவில்லை. அப்படி என்ன ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொழிக்கு உயிர் ரொம்ப முக்கியம். அந்த உயிர் எழுத்துக்கள் இந்த ரேஸ்கோர்ஸ் பகுதியில் எங்கெங்கு இருக்கிறது என்று இன்றுதான் நாங்களே அதை கண்டோம். அந்த இடத்தில் நாங்கள் எங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை ஒருவர் கொடுத்தார். அவர்தான் எங்கள் அன்புக்குரிய பண்பாளர், மிகவும் பெருமைக்குரியவர் எங்களுடைய திரு விஜயராகவன் ஐயா அவர்கள் மிக அருமையான ஒரு யோசனையை தந்தார். அந்த யோசனை என்னவென்றால், ஒவ்வொரு உயிரெழுத்து முன்னாடியும் நின்று அழகிய குரல்களை சொல்ல வேண்டும் என்பது. அந்த அழகிய குரலை யார் சொல்ல வேண்டும் என்று அவர் ஒருவரை தேர்வு செய்தார் பாருங்கள். அது அழகிலும் அழகு, பேரழகு. அந்த அழகுக்குரியவர் யார் என்று கேட்டால், உங்களுக்கு தெரியாத முகம் ஒன்றும் இல்லை. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனக்கு தெரிந்த அறிமுகம் அவர்தான் திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனர், தலைவர் திரு அன்வர் பாஷா ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவரை தேர்ந்தெடுத்ததில் என்ன சிறப்பு இருக்கு என்று சொன்னால், இப்ப ஆவில் எது தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறட்பா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதுதான் முதலில் தொடங்கும் ஆ என்கின்ற அகரத்தில் தொடங்கும் குறள். ஆனால் ஐயா அவர்கள் அந்த குறளை பதிவு செய்யாமல் ஆ என்கின்ற அந்த அகரத்தில் தொடங்கும் குறளை, வேறொரு குறளை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அப்படி 12 உயிரெழுத்துக்களிலும் நீங்கள் எதிர்பார்க்காத, ஆனால் நீங்கள் அதை எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் படித்திருப்பீர்கள். அதை யாராவது ஒருவர் சொல்லியிருப்பார்கள். அதை இன்று இவர் மிக அழகாக சொல்லியிருக்கும் காட்சி மிக அழகானது. அது மட்டுமல்லாமல் நிறைவு செய்வதற்காக நாங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தோம் பாருங்க. அந்த இடத்தில் அவ் என்கின்ற ஒரு உயிரெழுத்தை வைத்திருக்கிறோம். அதில் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார், வள்ளுவன் அவர்கள் அவ் என்கின்ற வார்த்தையை வைத்து குறட்பாவை தொடங்கவில்லை என்று. ஆனால் அந்த அவ்வை எப்படி உவமையாக கொண்டு குரல் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த அருமையான காட்சியெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்கள் நண்பர் திரு செந்தில்குமார் அவர்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. மிக அழகாக அவர் ஒளிப்பதிவு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்.
இந்த காணொளியை நூல் காஞ்சி இலக்கிய பேரவையும் திருக்குறள் ஆய்வுக் கழகமும் திரு விஜயராகவன் ஐயா அவர்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த நாளை மகிழ்ச்சி கொண்ட நாளாக மாற்றி அமைத்ததற்கு வள்ளுவன் குரட்பா ஒன்று எனக்கு இந்த இடத்தில் நினைவுக்கு வருகிறது. தேல் உலகத்து ஈண்டு ஒப்புரவு பெறல் அரிது அப்படிங்கிற அந்த குறள் இருக்குது பாருங்களேன். அந்த குறளுக்கு ஈடு இணை இந்த மாபெரும் அறிஞர் உறவுகளுக்கு குறள் வணக்கம், தமிழ் வணக்கம். உயிர் எழுத்துக்களின் முதல் எழுத்து அகரம். இந்த அகரத்தில் தொடங்கும் ஒரு குறள். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவு இலார் அகதறி கல்லாதவர். என்ன அழகான ஒரு குறள் மணி. அறிவு உடையவர்கள் இந்த உலகில் எதிர்வரும் காலத்தில் எது நடக்குமோ அதை ஆய்ந்து அறியும் ஆற்றல் மிக்கவர்கள் என்று வள்ளுவ பேராசான் பதிவு செய்கிறார். அறிவில்லாதவர்கள், அந்த நிலையில் எட்டாதவர்கள், கல்வி அறிவு இல்லாத கல்லாதவர்கள் என்று பதிவு செய்கிறார். எழுத்துக்களில் இரண்டாவது எழுத்தான ஆ என்னும் எழுத்து. இதில் தொடங்கும் ஒரு குறள் மணி. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆஹா, என்ன அழகாக வள்ளுவ பேராசான் பதிவு செய்திருக்கின்றார். உண்மையான ஊக்கம் உடையவர்கள், தைரியம் உடையவர்கள், அயராத உழைப்பால், உண்மையான உழைப்பால், உண்மையான தொடர் உழைப்பால், அவர்களது முயற்சியால் அவர்களுடைய பயணம் நெடுக நீடூழி செல்லும். அப்படிப்பட்ட உழைப்பாளர்களுக்கு, ஊக்கமுடையவர்களுக்கு அவர்களின் முகவரியை தேடிக்கொண்டு ஆக்கமானது, அனைத்து செல்வங்களுமான ஆக்கம் அவனுடைய முகவரியை கேட்டு அவரை சென்று அடையும் என்று வள்ளுவ பேராசான் அழகாக பதிவு செய்கிறார் இந்த குறள் மணியின் மூலம். ஒரு சிறப்பு பாருங்க. உயிர் எழுத்துக்களில் மூன்றாவது எழுத்து இதோ இங்கே தெரிகிறது. இகரம் ஈ. இந்த எழுத்தில் தொடங்கும் ஒரு குறள் மணி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் வள்ளுவ பேராசான். என்ன ஒரு அழகான குறள் மணி. இனிய சொற்கள் இருக்கும்போது கசப்பான சொற்கள், வெறுப்பான சொற்கள், சோகமான சொற்கள், துன்பம் தரும் சொற்கள் எதற்கு? இனிமை பேசி மனதை மகிழ்விக்க வேண்டாமா? இதை சொல்லும் போதுதான் அழகான ஒரு உவமை. என்ன சொல்லுகிறார் என்றால், கனிகள் இருக்கிறது ஒரு தட்டில், காய் இருக்கின்றது ஒரு தட்டில். கனிகள் இருக்கும் போது அதை விடுத்து காயை யாராவது பறித்து உண்பார்களா என்று அழகாக பதிவு செய்து இந்த உவமையின் மூலமாக இந்த குறள் மணியில் நல்லதை பேசு, நல்லதை சொல், நல்லதை செய் என்று அழகான ஒரு பதிவை வள்ளுவ பேராசான் செய்கிறார். அதை உணர்வோம், செயல்படுத்துவோம். இன்று எங்க நிக்கிறேன்னா, இதோ தமிழ் உயிர் எழுத்துக்களின் நான்காவது எழுத்தான ஈ நெடில் எழுத்தின் மூலம் அதன் அருகில் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த எழுத்தின் சிறப்பாக வள்ளுவ பேராசான் இந்த எழுத்தில் தொடங்கும் குறள் மணியை இப்போது நினைவு கூறலாம். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பேராசான். இதன் மூலம் வள்ளுவன் சொல்லும் கருத்து, இந்த உடலை படைத்தான், இந்த உடலில் உயிரை படைத்தான், இந்த உயிருக்கு நீ தரும் ஊதியம், வாடகை என்ன என்று கேட்டால், மனதார உன் உள்ளத்தோடு உள்ளன்போடு உனக்கு இறைவன் கொடுத்ததை நீ மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். ஈதல் இசைபட வாழ்தல். இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்று பொருள். அந்த புகழோடு நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், உன்னிடம் உனக்கு இறைவன் கொடுத்ததை, உனக்கு மிஞ்சியதை மனதார மற்றவர்களுக்கு கொடு 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 என்பதன் மூலமாக இந்த உயிருக்கு எது ஊதியம் என்பதை வள்ளுவன் அழகாக படம் பிடித்து விரித்து மனதில் தைக்கும் வண்ணம் கூறுகிறார். உணர்வோம், அதன்படி செயல்படுவோம். அன்புடன் இன்று நம் சிந்தனையை அலங்கரிக்கும் ஒரு குறள் மணி. உயிர் எழுத்துக்களில் 5வது எழுத்து உகரம். இங்கே பாருங்கள், அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதானே? இந்த உகரத்தில் தொடங்கும் ஒரு குறள் மணியை இன்று காண்போம். உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் புலன் என்கிறார் வள்ளுவ பேராசான். என்ன ஒரு அருமையான தத்துவம்! வாழ்வியல் சிந்தனையை விதைக்கும் ஒரு குறள் மணி. எவனொருவன் உண்மையால்
உள்ளத்தால் வாய்மையால் நெறி பெறலாமல் உள்ளன்போடு உண்மையோடு வாழ்பவன், உண்மை சொல்லி வாழ்பவன், உண்மை பேசி வாழ்பவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய உள்ளங்களிலும் என்றும் நிலைத்து நிற்பான் என்னும் அழகான கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பேராசான் பதிவு செய்து சென்றுள்ளார். அதை நினைவு கூறுவோம். உள்ளத்தால் பொய்யாது உண்மை பேசி வாழ்வோம். உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் என்றும் நிலைத்து நிற்போம். நல்ல கருத்தினை உள்ளத்தில் ஏந்தி செயல்படுவோம். உங்கள் அன்புடன். என்ன எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? ஆம், உயிர் எழுத்துக்களில் 6வது எழுத்து பூ நெடில் எழுத்து உங்கள் முன்னே காட்சி தருகிறது. இந்த உயிர் எழுத்தில் தொடங்கும் ஒரு குறள் மணி வள்ளுவ பேராசான் எதில் சொல்லியிருக்கின்றார்? எண்ணி பார்க்கின்றேன். ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு. அழகு அழகு, என்ன அழகாக சொல்கிறார். திரு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். ஊருணி என்று சொன்னால் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் கிணற்றை குறிக்கும். மணல் கிணறி ஊருணி என்று சொல்வார்கள். ஊருணி என்பது ஒரு கிணறானது பொது இடத்தில் இருப்பது. அந்த கிணறு சுவைபடும் நீரை தந்து மக்களின் பசியாற்றும் பணியை செய்யும் ஊருணியானது நீர் நிறைந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு ஊர் நடுவே இருப்பதை போன்றது. நல்லோர்களிடம், நற்சிந்தனையாளர்களிடம், நட்பண்பாளர்களிடம் வந்த செல்வமானது அந்த சமூகத்திற்கு நல்ல வழியில் அவர்கள் மனம் மகிழும் வண்ணம் பயன்படும் என்று மிக அழகாக வள்ளுவ பேராசான் பதிவு செய்திருக்கின்றார். இந்த குறள் மூலமாக உங்களிடம் நானும் பதிவு செய்து, உயிர் எழுத்துக்களில் 7வது எழுத்தான எகரம் இங்கே நம் கண் முன்னே காட்சி தருகிறது. இந்த எழுத்தில் வள்ளுவன் தொடங்கும் ஒரு குறள் மணி நம் சிந்தனையில் 666 எண் கொண்ட குறள் மணி. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் என்கிறார் வள்ளுவ பேராசான். எவர் ஒருவர் தன் உள்ளத்தில் ஒரு செயலை திட்டமிட்டு அதை செயல்படுத்த எண்ணுபவர்கள் அந்த செயல் வெற்றி பெறும் வரை, இறுதி வரை ஒரே நிலைப்பாட்டில், ஒரே உறுதியாக, ஒரே மன தெளிவோடு, மன உறுதியோடு நிற்பவர்கள் அந்த செயலை நினைத்ததை நினைத்தபடியே அடைய முடியும் என்கிறார் வள்ளுவ பேராசான். நினைக்கிறாங்க, நினைச்சவர்கள் எல்லாத்தினால சாதிக்க முடியுமா? முடியாது. நினைத்தவர்கள் அந்த செயல் வெற்றி அடையும் வரை உறுதியோடு இருந்தால் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் என்பதை குறள் மாற்றி பார்த்தால் அழகாக புரியும். அது நம் வாழ்வில் நிலைக்கட்டும், அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறட்டும். உயிர் எழுத்துக்களில் 8வது எழுத்து ஏகாரம். இந்த குறள் உயிர் எழுத்தில் தொடங்கும் ஒரு குறள் மணி. வள்ளுவன் என்ன சொல்லுகின்றார்? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்று அழகாக பதிவு செய்கிறார். என்ன ஒரு வாழ்வியல் தத்துவம்! நம்ம எப்பவுமே ஒருத்தரிட பேசினா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் இதை செய்கிறான், அதை செய்கிறான், எவ்வளவு இலகுவாக உடனே மற்றவர்களை குற்றம் சொல்லி விடுகின்றோமே. ஒருவரை சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதற்கு முன்பு 3 விரல்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. எண்ணி பார்க்க வேண்டாமா? நீ சரியாக இருக்கின்றாயா? நீ செய்தது சரியா? உன் செயல்கள் சரியாக இருக்கிறதா? உன் தூய்மையானதா, நேர்மையானதா, உண்மையானதா? எண்ணி பார்க்க வேண்டும். பிறகு என் பக்கம் தவறில்லை என்று தெரியும் பட்சத்தில் அடுத்தவனை குற்றம் சொல்லி சாட்ட வேண்டும். அவர்தான் உண்மையான தலைமை பண்புக்கு, உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் குற்றம் காண்பதற்கு முன்பு, ஏதிலார் குற்றம் காண்பதற்கு முன்பு தம் குற்றத்தை சிப்பந்தித்துக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறள் மணியின் மூலமாக வள்ளுவன் பதிவு செய்கிறார் என்பதை நாம் நினைவு கொள்வோம். இன்று பாருங்க, அழகான ஒரு இடத்துல நிக்கிறோம். தமிழ் எழுத்துக்களின் உயிர் எழுத்தில் உயரிய எழுத்தை போல ஒற்றை எழுத்து ஐ என்னும் எழுத்து
ஐ என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் உண்டு. இந்த ஐ என்னும் சொல்லிக் கொண்டு வள்ளுவன் என்ன குறளை சொல்லுகின்றார்? நான் எண்ணி பார்க்கின்றேன். ஆம், அதற்கும் சொல்லி இருக்கின்றார். ஐயப்படாதது அகத்து அதை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புகொள்ளல் என்கிறார் வள்ளுவ பேராசான். என்ன ஒரு அழகான ஒரு பதிவு! ஐயம் என்றால் ஒரு சந்தேகம் என்ற ஒரு பொருள் உண்டு. ஐயப்படாமல் எவர் ஒருவர் அகத்து அது, அகம் என்பது உள்ளே, புறம் என்பது வெளியே, அகம் என்பது உள்ளம். உள்ளத்துள் ஒருவன் நினைப்பதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மனக்குறிப்பை வாசித்தல் என்று. அந்த மனக்குறிப்பை வாசித்தல் தான் மிக முக்கியமானது. ஒருவருடைய உள்ளத்து குறிப்பை அவர் கண்களை பார்த்தே நாம் அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களை நாம் இறைவன் என்று சொல்லி போற்றுகின்றோமே, அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு தகுதி படைத்தவர்கள், அவர்களுக்கு சமமாக நினைத்து போற்றப்படுபவர்கள் என்பதை வள்ளுவன் இங்கு பதிவு செய்கிறார். குறளை மீண்டும் நினைவு கூறுங்கள். ஐயப்படாது அகத்து அதை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புகொள்ளல் என்கிறார் வள்ளுவ பேராசான். இன்று நம் சிந்தனையை அலங்கரிக்கும் ஒரு குறள் மணி வள்ளுவ பேராசான் சொல்லியுள்ள ஒரு பதிவு. உயிர் எழுத்துக்களில் 10வது எழுத்து ஒகரம் இதோ நம் கண் முன்னே காட்சி தருகிறது. இந்த ஒகரத்தில் கோவில் தொடங்கும் ஒரு குறள் மணி. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். என்ன ஒரு அருமையான ஒரு பதிவு! அறவினை செய்வதற்கு காலம் தாழ்த்தாதே. உனக்கு சரி என்று பட்டால் நினைத்த உடனே அந்த அறப்பணியை, நற்செயலை உடனே செய்துவிடு. காலம் மிகவும் குறுகியது. எத்தனை நாட்கள் நாம் வாழ்வோம் நமக்கு தெரியாது. வாழும் காலகட்டத்தில் நல்வினையை, நற்செயலை, நற்பண்புகளை நாம் இயன்றவரை விதைத்து விட வேண்டும். இந்த சமூகத்திற்கு செய்துவிட வேண்டும். உனக்கும் சிறப்பு, சந்ததிக்கும் சிறப்பு, சமூகத்திற்கும் சிறப்பு. இயன்ற வழியிலெல்லாம், எப்படி முடிந்தாலும் அந்த வழியிலெல்லாம் அறவினை, அறச்செயல்களை செய்து கொண்டே இருப்பாயாக. உள்ளும் வகையான் முடிந்த போதெல்லாம், முடிந்த நிலையிலெல்லாம் என்றார் வள்ளுவ பேராசான் அழகாக பதிவு செய்கிறார். அந்த கருத்தை நாம் மனத்தில் ஏந்தி நாமும் நம்மால் இயன்றவரை உள்ளும் வகையான் அறவினை செய்து நலமுடன் வளமுடன் வாழ்வோம். இன்று நம் கருத்துக்கு காட்சியாகும் ஓர் உயிரெழுத்து இதோ ஓகாரம் எழுத்து. இந்த உயிரெழுத்தில் வள்ளுவ பேராசான் என்ன குறள் மணி சொல்லி இருக்கின்றார்? இந்த வையகத்திற்கு பொருந்துமா எண்ணி பார்க்கின்றேன். ஆம், இந்த எழுத்திலும் வள்ளுவன் குறள் சொல்லி இருக்கின்றார். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் ஜில் என்று சொல்லுகின்றார் வள்ளுவ பேராசான். என்ன ஒரு பொருத்தம், என்ன ஒரு சிறப்பு! பல நூல்களை கற்று அறிந்து ஓதி உணர்ந்து அந்த தன்னடக்கம் தனக்கு இல்லாமல் பிறருக்கு அறிவு சொல்கிறானே, புத்தி சொல்கிறானே, அது எவ்வளவு பெரிய மடத்தனம்! ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்க வேண்டாமா? தன் நிலை உணர வேண்டாமா? தன்னை அறிய வேண்டாமா? அந்த நிலை இல்லாது போனால் என்ன பயன்? தான் அடங்கா பேதை என்று சொல்லுகின்றார் வள்ளுவ பேராசான் அத்தகையோரை. அந்த பேதையை போன்ற பேதையார் வேறு யாரும் இலர் என்றும் அறுதியிட்டு கூறுகின்றார். குறளை இப்போது மீண்டும் சொல்லுகிறேன், கேளுங்கள். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல் என்று சொல்லுகின்றார். ஆகவே அறிவு தெளிவுடன் வாழ்வோம். உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், தவறு இருந்தால் விட்டு தள்ளுவோம். நல்லதே நினைத்து, நல்லதே சொல்லி, நல்லதே செய்து நலமுடன் வாழ்வோம். அந்த சிந்தனையை அலங்கரிக்கும் ஒரு குறள் மணியை பார்ப்பதற்கு முன் உயிர் எழுத்துக்களின் 12வது எழுத்து ஔ என்னும் எழுத்தின் முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். வள்ளுவன் பயன்படுத்தாத எழுத்து இந்த ஔ, நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் ஔ என்று குறளில் தொடங்குகிறாரா? அகரத்தையும் மகரம் இவ் என்ற எழுத்தை கொண்டு வள்ளுவ பேராசான் ஔவை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த குறள்
எழுத்து வரும் குரல் மணி அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்க பாடும். என்ன ஒரு சிந்தனை பாருங்க, நினைச்சு பாரு, உங்களுக்கே அது பாடும். எப்படி? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம், மனதில் பொறாமை, அழுக்காறு, தீங்கு, தீய எண்ணங்கள் அனைத்தும் கவ்வி கிடக்கின்ற ஒருவன் ஊழலால் தவறான வழிகளில், சேர்க்கக்கூடாத வழியில் நெறி பிறழ்ந்து பொருள் ஈட்டி, ஆனால் வெளிவேடத்தில் செப்பனமானவரை போல நடைமுறையில் வாழும் வாழ்க்கை அவ்விய நெஞ்சத்தான் ஆக்க நிலையில் இருக்கின்றான். கோடான கோடியாக செல்வம் சேர்த்து பிறருக்கும் பயன்படுத்தாமல் தானும் பயனுறாமல் வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதையும் நினைத்து பார். செப்பமுறையவன், தூயவன், நல்லவன், நற்சிந்தனைக்கு சொந்தக்காரன் ஏழ்மை நிலையில் வறுமையில் இருக்கின்றானே, செவ்வியான் கேடுற்ற நிலையில் இருக்கின்றான். அதையும் நினைத்து பார். நான் எதுவும் சொல்ல போவதில்லை, நீ நினைத்து பார்த்தால் உங்களுக்கே நினைக்கப்படும் என்று வள்ளுவன் வினா தொடுப்பதைப் போல குறளின் பொருள் பொதிந்து அழகாக வள்ளுவன் சொன்னது ஆழத்தை நாம் இந்த இடத்தில் உணரலாம். ஆகவே கோடிக்கணக்காக பொருள் சேர்ந்து யாருக்கும் பயன்படுத்தாமல் கட்டிலுக்கு கீழும் படுக்கை அறையிலும் கழிவறையிலும் திரைப்படத்தில் காட்டுவதைப் போல சேர்த்து வைத்து யாருக்கு என்ன பயன்? சமூகம் பயனுற வேண்டாமா? நற்சிந்தனையோடு அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளும் தலைவனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவி நலம் உண்டாக நலமுடன் வளம் சேர்க்க வாழ்ந்தால் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் நீங்கள் இடம் பெறுவீர்கள். நலம் பெற்று நீடு வாழ வள்ளுவன் வாக்கின் வழியாக நானும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. இனிப்பான இனிய செய்தி. ஜூலை 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரத்தினம் கலை கல்லூரியில், குளோபல் கலை கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் 50வது பொன் விழா ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறோம் நாங்கள். அந்த விழாவுக்கு நீங்கள் அனைவரும் அலைகடலென திரண்டு வந்து அந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி, நீங்கெல்லாம் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் வாருங்கள். ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள். நாம் அனைவரும் அந்த பொன்னான அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.